நீ இழிவாய் எண்ணப்பட்டாய், நீ ஆத்மமாய் எண்ணப்பட்டாய், இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா உள்ளவைகளை அவமாக்கும்படி உன்னை எடுத்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உனக்கு விரோதமானவைகளை தள்ளி பெருமை பேச்சு பேசிக் கொண்டிருக்கிற, பெருமையின் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உள்ளவைகளை அவமாக்கும்படியான காலம் இந்த காலம் நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப டேஞ்சர் பெருமை, ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய பெருமை. தனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அது மோசமான பெருமை. அது நான் வெளிப்படையா சொல்றேன். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில எழும்பவே மாட்டாங்க, அவங்க சாதிக்கவும் மாட்டாங்க. கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணவே மாட்டாங்க. உன்னை வச்சு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை கட்டி எழுப்ப போகிறார். உன் குடும்பங்களை வச்சு கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் கட்டப்படும், உடைந்த உள்ளங்கள் கட்டப்படும், ஆறுதல் உண்டாகும். அநேகருக்கு பலனாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஆமென். உன் கண்களுக்கு உண்பதாய் இருக்கிற, இடிந்து போய் கிடக்கிற, சிதைந்து போய் இருக்கிற எல்லாம் உன் மூலமாய் கர்த்தர் கட்டப்பட வைப்பார். அநேகரை கட்டுவாய். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகி கிருபா ஷக்கரவா லிபா ஹந்தரபோ, யேசுவா ஆராதனா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன்.
எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோகிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லோருமா ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய். எல்லோரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு பலன், அதுதான் நமக்கு ஜீவன். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையும் பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் மூடிக்கொள்ளட்டும். ஓ ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். நின்னு போலின வாரிவரு மெல்ಲು చెయ్యు దేవుడవు, నిన్నేనే నమ్మతిన్ నా దేవా. నిన్ను పోలిన వారివరు மெல்ಲು చెయ్యు దేవుడవు, నిన్నేనే నమ్మతిన్ నా దేవా. నిన్నే నా జీవితమునకు ఆధారము చేసుకొంటిని, నీవుల నీ జీవితమంతా వ్యర్థముగా పోవునయ్యా. నిన్నే నా జీవితమునకు ఆధారము చేసుకొంటిని, నీవుల నీ జీవితమంతా వ్యర్థముగా పోవునయ్యా. ఎల్ షడాయ్ ఆరాధనా, ఎలోగిం ఆరాధనా, అడోనాయ్ ఆరాధనా, యేషువా ఆరాధనా, ఎల్ షడాయ్ ఆరాధనా, ఎలోగి క్రమ శంకరవా లిబహందరబో, యేషువా ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா. சொல்லலாமா? சத்தமா வாய்களை திறந்த ஆர்வியில் ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோகிம் ஆராதனா, அடோனா. ஆராதிப்போமா சத்தமா? யேசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா. அப்பா
El Shaddai ஆராதனா. Come on. El Shaddai ஆராதனா. Elohim ஆராதனா. Adonai ஆராதனா. ஆராதனா. El Shaddai ஆராதனா. Elohim ஆராதனா. Adonai ஆராதனா. Yeshua ஆராதனா. El Shaddai ஆராதனா. ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், மாறாதவர். ரபாசே. El Shaddai ஆராதனா. Elohim ஆராதனா. Adonai ஆராதனா. Yeshua ஆராதனா. El Shaddai ஆராதனா. Come on. El Shaddai ஆராதனா. ஆராதனா. Adonai ஆராதனா. Yeshua ஆராதனா. El Shaddai ஆராதனா. Elohim ஆராதனா. Adonai ஆராதனா. El Shaddai ஆராதனா. தீதாலதலபா. தேவ வல்லமை, தேவ மகிமை ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு பேரும் ஆவியினால் நிரப்பும். ஆராதனா. Yeshua. El Shaddai ஆராதனா. Adonai ஆராதனா. El Shaddai. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் El Shaddai, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டினவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர், எரிகோ கோட்டையை தரைமட்டமாக்கினவர், யோர்தானை பிரிந்து போக பண்ணினவர், நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய கானானில் கொண்டு சேர்த்தவர், பாகாலின் பலிபீடங்களை நிர்மூலமாக்கின வல்லமை. Yeshua. El Shaddai ஆராதனா. மாறட்டும் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் எல் ஷடாவார், சர்வ வல்லமையுள்ளவராய் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்துவாராக. ஓ, அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அவர் பார்வோனுக்கு முன்பதாக தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு முன்பதாய் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ளவராய் ஒவ்வொரு வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்துவாராக. Yeshua. El Shaddai ஆராதனா. ஆராதனா. Adonai ஆராதனா. மரணத்தின் பாதை தானில்
மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா. எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா. ரிகாதுரவா எல் ஷடாய் ஆராதனா, ஆராதனா, அடோனாய் ஆராதனா. எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா. எல் ஷடாய் ஆராதனா, எலோகீம் ஆராதனா, அடோனாய் ஆராதனா. யேசுவா ஆராதனா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே. என் கண்ணீரவர் துருத்தியில் அல்லோ. என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே. என் கண்ணீரவர் துருத்தியில் அல்லோ. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். ஓஹோ பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. பலவானை கீழே தள்ளினார். தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். பலவானை கீழே தள்ளினார். தாழ்மையுள்ளோரை
உயர்த்தினார். வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். எல்லாரும் சொல்லலாம், இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். ஆமென். சந்தோஷமா இருக்கிறோம். கைங்களை உயர்த்தி வர. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கண்டினியூ பண்ணுங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், எல்லாரும் சொல்லுங்க, அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதற்கா? உள்ளவைகளை அவமாக்கும்படி. இருக்கிறத, அதாவது தன்னை பெருசா நினைச்சிட்டு இருக்கிற காரியங்களை, தன்னை மெச்சி கொண்டிருக்கிற காரியங்களை, தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற காரியங்களை, தனக்கு தன்னை மிஞ்சி எதுவுமே இந்த உலகத்துல இல்ல நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை அவமாக்கும்படியாம். எல்லாரும் சொல்லுங்க, அவமாக்கும்படி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆவியில சொல்றேன், இன்னைக்கு உனக்கு விரோதமா நிறைய காரியங்கள் சவால் விட்டு கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாய் சில காரியங்கள் தலை துலுக்கி கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாய் சிலருடைய கண்கள் உன்னை வேற மாதிரி பார்த்து கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாய் சில காரியங்கள் என்கிட்ட எல்லாமே இருக்கு, உன்னை என்ன செய்வேன் தெரியாதபடி உனக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உள்ளவைகளை தனக்கு இருக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான்பா. தனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி தன்னை வச்சு அலட்டி கொண்டிருக்கிறான்பா. அவைகளை அவமாக்கும்படியாய், அவைகளை அவமாக்கும்படியாய் நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, இந்த ரெசபெட் லார்ட், ரெசபெட் ஃபாதர், உள்ளவைகளை அவமாக்கும்படியா. ஐயா, வாண்ட பெருசா இல்ல, பெரிய ஞானம் இல்ல, பெரிய பலன் இல்ல, பெரிய செல்வாக்கு இல்ல, பெரிய அந்தஸ்து இல்ல, பெரிய பெரிய காரியம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லதா? ஏன்னா நீ அப்படி அற்பமாய் இல்லாதவைகளை போலதான் உன் வாழ்க்கையின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் முந்திதான் பாடணும், அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிஷமாவது முழு பலத்தோடு கையை தட்டுகிற வேளையில் உனக்கு எதிராக இருக்கிற உள்ளவைகள் அவமாக்கும்படி
ரகமோ ஷாட்டா. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. உள்ளவைகளை அவமாக்குகிற ஒரு காலம் இது. உன்னுடைய காலம். நீ இழிவா எண்ணப்பட்டாய், நீ ஆத்மமா எண்ணப்பட்டாய், இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா உள்ளவைகளை அவமாக்கும்படி உன்னை எடுத்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவார். நம்புற பிள்ளைங்க கையை தட்ட. சில நினைப்பா, சில நினைக்கலாம், என் இடத்தை யார் ரீஃபில் பண்ண முடியும், என் இடத்தை யார் நிரப்ப முடியும், ஏன்னா நான் குறைஞ்சவன் கிடையாது, நான் சாதாரணமானவன் கிடையாது. அப்படி நீ தன்னை தானே மெச்சி கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது உள்ளவைகளை அவமாக்கும்படியாய். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஆவியில சொல்றேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி வாங்கிக்கோ. உள்ளவைகளை அவமாக்கும்படியாய். எஸ் எஸ். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உனக்கு விரோதமானவைகளை தள்ளி பெருமை பேச்சு பேசிக் கொண்டிருக்கிற, பெருமை பேச்சு பேசிக் கொண்டிருக்கிற, பெருமையின் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உள்ளவைகளை அவமாக்கும்படியான காலம் இந்த காலம். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா வேற மாதிரி கையை தட்டுகிற வேளையில கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல பலமாய். Glory. உள்ளவைகளை அவமாக்குவார். உனக்கு எதிராய் பேச்சு வீம்பு பண்ணின காரியங்களை கர்த்தர் அவமாக்குவார். உனக்கு எதிராய் கர்ச்சித்த நாவுகளை கர்த்தர் அவமாக்குவார். ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி. ஆமென். அதனாலதான் நேற்று கோரேசை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். கோரேஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? இழிவானவன், அற்பமா எண்ணப்பட்டவன். தன் சொந்த தகப்பனாலே பிள்ளை பிறந்தவுடனே குழந்தையாய் இருக்கும் போதே கொலை செய்யும்படியாய் அந்த வீழ்ச்சி, அந்த சூழ்ச்சியிலே தள்ளப்பட்டவன். ராஜாவாக பிறந்திருந்தாலும் ஒரு மேய்ப்பன் கரத்திலே வேண்டாம் என்று கொடுக்கப்பட்டவன். அந்த கோரேசை, இழிவான கோரேசை உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில விசுவாசிக்கிறீங்க? உள்ளவைகள், எல்லாரும் சொல்லுங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி. ஆமென். பெருமை பேசிட்டு இருக்கிற காரியங்கள், பெருமை பேசிட்டு இருக்கிற நாவுகள், தன்னை பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவமாக்கப்படும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். உலகத்தின் காரியங்களை குறித்தோ, உலகத்தின் மேன்மைகளை குறித்தோ, தனக்கு இருக்கிற செல்வாக்கை குறித்தோ, தனக்கு இருக்கிற அந்தஸ்தை குறித்தோ தன்னுடைய பெருமையை வைத்துக் கொள்ளுகிறவனை அவமாக்குகிற வேதம் சொல்லுகிற உள்ளவைகளை. ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் சூஸ் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளை தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன் ஏன் அப்படி செய்தாரா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படும் போது, ஒருவேளை நமக்கு தெரியாம ஒருவேளை பெருமை காணப்படுமே, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்க. எதை குறித்தும் மேன்மை பாராட்டு, எதை குறித்தும் பெருமை அடைஞ்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது.
நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எதை குறித்தும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களை அறியாமே எதிலையாவது நாம் மாம்சத்தின்படி பெருமை கொண்டிருந்தோமே, ஆனால் எதை குறித்தும் பெருமை பாராட்டியது. நல்லா ஆவிக்குரியவங்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், அதை குறித்து கூட பெருமை வந்துடக்கூடாது. நல்ல ஆவியில நிரப்பப்படலாம். இதுல ரொம்ப டேஞ்சர் பெருமை ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய பெருமை. தனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அது மோசமான பெருமை. அது நான் வெளிப்படையா சொல்றேன். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில எழும்பவே மாட்டாங்க, அவங்க சாதிக்கவும் மாட்டாங்க, கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணவே மாட்டார். ஆவிக்குரிய கர்வம் இருக்கவே ஒவ்வொரு காரியத்தில் நம்முடைய மேன்மை பாராட்டுவது கர்த்தர் மேலே இருக்கு. நீங்க பரலோகத்துக்கே டெய்லி ஏறி போயிட்டு வந்தா கூட, எப்படி தேவதூதர்களே உங்க கூட டின்னர் சாப்பிட்டா கூட, கொஞ்சம் கூட ஒரே காரியத்தை மாத்திரம் எப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபை. அந்த கிருபை 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 உங்க கிருபைதான் என தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என நடத்துகின்றது. அதெல்லாம் என் வாழ்க்கை குறித்து நான் யோசிப்பேன். ஏன்னா நமக்கு மற்றவங்களை யோசிக்கிறத நம்ம தானே சாட்சி. ஆமென். நம்ம தான் சாட்சி. எத்தனையோ ஜீனியஸ் இருப்பாங்க இந்த உலகத்தில், பைபிள் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, மதி மேதாவிகள் இருப்பாங்க. நம்ம பெரிய பைபிள் ஸ்காலரா கிடையாது. பைபிள் காலேஜ் படிச்சிருக்கோமா? அதுவும் கிடையாது. பிடிஹெச் அதெல்லாம் இருக்குல்ல, தியாலஜி நிறைய இருக்கு. எதுவுமே டாக்டரின், சில டாக்டரின் பேசுவாங்க. சில சபைகளுக்கு டாக்டரின் இருக்கு, 16 வகையான டாக்டரின், 17 வகையான டாக்டரின். பட் நம்ம அந்த சத்தியத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அவர் அழைக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? இதுக்கு என்னப்பா தெரிய போகுது, இது என்னப்பா பண்ண போகுது, இது என்ன பார்ப்பேன். ஆனால் ஒரு சில எனக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி பிரதர் அவ்வளவு நேரம் அந்த வாய்ஸில் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என் பலன் ஒன்று கூட அதில் கிடையாது. நான் யாரும் எனக்கு தெரியுமே. ஐ நோ ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு எனக்கு ஆவியானவர் என்ன எடுத்துக்கொண்டார். அவர் கரத்துல நின்று வருவேன், அவ்வளவுதான். என்ன வெளிப்பாடு பேச போற, என்ன பிரசங்கம் பண்ண போற, ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து நின்று அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டேன்னா அது பாட்டுக்கு என்ன செஞ்சிடும், அந்த வாய்ஸ் வரும். அதை ஒரு வாட்டி ஒரு புறஜாதியான்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஒரு ஆவிக்குரியவங்க கிறிஸ்தவங்க சொன்னாங்கன்னா அது ஓகே. ஐயோ அவங்க சத்தத்தை கேட்டாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு என்ன தெரியும்? இழிவானவைகளை போல, இல்லாதவைகளை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கல, யாரும் நமக்கு சொல்லித்தரல, யாரும் நமக்கு தட்டி கொடுக்கல. அவரே கொடுத்தார். அவருக்குள்ள இருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணோம், நம்மளே நம்ம எழுப்பிக்கிட்டோம். அப்பா நெருக்கப்படுற நேரங்களில், வெறுமையான சூழ்நிலைகளில், மனுஷனால தள்ளப்படுற நேரம்லாம், அப்பா உங்க கிருபை தான்பா, உங்க கிருபை, நீங்க உயர்த்துவீங்கப்பா, நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா, நீங்க மேன்மைப்படுத்துவீங்கப்பா. இது என் முடிவு அல்ல ஏசப்பா, இது என்னுடைய அளவும் அல்ல. நீர் எங்களை கொண்டு வருவீர், நீர் எங்களை நிறுத்துவீர். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த
கிருபையிதே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிதே. சொல்லுவோமா? கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஐயோ, எல்லாரும் அந்த கிருபைக்காக கை அசைச்சு அப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கிருபைக்காக, கிருபை. அற்பமா எண்ணப்பட்டவைகள், அற்பமா எண்ணப்பட்ட, இழிவா எண்ணப்பட்ட கோரைசை கர்த்தர் என்ன செய்தார்னா அழைத்து, ஏசாயா 45 முதல்ல 44:28 கோரைசை குறித்து, அவன் என் மெய்ப்பன். ஐயா, உனக்கு அங்கீகாரத்தை பரலோகம் கொடுக்கிற. உன் பிசினஸ் அங்கீகரிக்கப்படாத இடத்துல இருக்கலாம், உன் ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படாத இடத்துல இருக்கலாம், உன் குடும்பம் அங்கீகரிக்கப்படாம இருக்கலாம். வார்த்தை புறப்படுது, என்னை பார்த்து பரலோகம் அங்கீகரிக்குது. நீ என் மெய்ப்பன், அவர் உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற. நீ என் பிள்ளைன்னு அவர் அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நீ ஏன் ஜனோன்னு ஒரு அங்கீகாரத்தை அவர் உனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். கைதட்டி வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்க. உலகம் கொடுக்கல, சுத்தி இருக்கிறவன் கொடுக்கல. ஒரு பட்டத்தை கொண்டு நீ ரெவரண்ட், நீ பிஷப், நீ பாஸ்டர், நீ அப்போஸ்தலன், you are a prophet என்கிறது உலகம் உனக்கு கொடுக்கல. ஐயா, உனக்கு எனக்கு கொடுத்தது பரலோகம், பரலோகம். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி ஒரு சவட். Thank you Jesus. அவன் என் மெய்ப்பன். ஆமென். கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் மெய்ப்பன் உரிமை கொள்றார். எவன்டா சொன்னது அவனை இழிவானவன்? எவன்டா சொன்னது அவன் அற்பமானவன்? இதெல்லாம் உனக்கு தான், உன்னதான், உனக்கு தான் இந்த வார்த்தை. உன்னை பார்த்து பரலோகம் உரிமை கொள்ளுது, தேவன் உரிமை கொள்றார். அவன் என் மெய்ப்பன், எனக்குரியவன். நீ எனக்கு, you are mine. நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கணக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Because you are mine. You are mine. Amen. Hallelujah. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தாரே இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடு. இங்கிலீஷ்ல போடு. ஆமென். மகிமை, oh glory to God, He has lifted me up, He has lifted me up. I know, I stretch out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise. எல்லாரும் கை தட்டி உற்சாகமா. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ
தேவனுக்கு இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். எல்லாம் சந்தோஷமா கைத்தட்டி, அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவர் எனக்கு அடையாளம் கொடுக்கிறார். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்து. ஆமென். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். துதி கன மகிமை எல்லாம் come on. துதி கன மகிமை என் இயேசு ராஜாவுக்கே. ஓசன்னா 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 ராஜராஜனுக்கே. ஓசன்னா 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோ துதி நீரைவுடன் கர்த்தரே உயர்ந்திடுவி. ஓசன்னா ராஜராஜனே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை மகிமை glory. உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரைவுடன் கர்த்தரே உயர்ந்திடுவி. மகிமை ராஜராஜனே. மகிமை மகிமை கமையாய் மகிமை 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 ராஜராஜனுக்கே. துதி நீரைவுடன் கர்த்தரே உயர்ந்திடுவி. மகிமை ராஜராஜனே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். ஆமென். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும். பாவத்தை போக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம். ஆமென். இன இல்ல நாமம். எல்லாம் கை தட்டி எங்கள் இயேசுவின் நாமம். இன இல்ல நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், தூரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம். ஆமென் ஆமென். இயேசுவின் நாமம். இன இல்லா நல்ல கை தட்டி அந்த நாமத்திற்கு நாமத்திற்கு நாமத்திற்கு. பரலோகம் சாட்சி கொடுக்குது. இழிவானவனையும் அற்பமா எண்ணப்பட்டவனையும் இல்லாதவங்களையும் பார்த்து அவன் என் மேய்ப்பன், அவன் என் ஜனம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சூப்பர் இந்த வார்த்தை. உனக்கு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ அவர் பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரம், நீர் அவருடைய ஊழியக்காரங்கிற ஒரு அங்கீகாரம், நீர் அவர் ஜனம் என்கிற ஒரு அங்கீகாரம். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகம் சொல்றதை நம்பாத, பிசாசு சொல்றதை நம்பாத,
உன்னை சுத்தி இருக்கிறவன் சொல்றதை நம்பாத. உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் என் மேய்ப்பன், என் மேய்ப்பன். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் பார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், அங்கீகாரம் உனக்கு உண்டா? இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாம இருக்கிறியா? ஐயோ எங்க பிசினஸ் பெருசா வரல, வரும். ஆமென். அவர் அழைத்தார்னா அவர் நிச்சயமா நம்மை நடத்துவார். கேரி தாற்று நீர் வற்றி போனாலும், தேசத்துல பஞ்சம் வந்தாலும், மழை இல்லாம போனாலும் ஒரு காகத்தை உனக்காக அனுப்புவார். ஏன்னா அவர் உன்னை குறித்து சொல்ல, அவன் என் மேய்ப்பன். உன்னை போஷிக்கிறது அவர் வேலை, உன்னை வழி நடத்துறது அவர் வேலை. அப்பா பார்த்து கொள்வார். நம்புற பிள்ளைங்க கை அசைத்து என்ன அப்பா பார்த்து கொள்வார். என் குடும்பங்களை அப்பா பார்த்து கொள்வார். என் பிள்ளைகளை என் அப்பா பார்த்து கொள்வார். ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்க? பலிக்கு. கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் இன்னைக்கு உனக்கு முத்திரை போடுறார். எவனாவது அவர் போட்ட முத்திரை அழிக்க முடியும் நினைக்கிறீங்க? அவர் திறந்தால் அவர்தான் மூட முடியும், அவர் மூடினால் அவர்தான் திறக்க முடியும். இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு அங்கீகாரம் உண்டாகிற, குடும்பத்துக்கு உண்டாகிற, பிள்ளைகளுக்கு உண்டாகிற. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது சொல்றார், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுவாராம். யாரு? உன்னை வச்சு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை கட்டி எழுப்ப போகிறார். உன் குடும்பங்களை வச்சு கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இடிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் கட்டப்படும், உடைந்த உள்ளங்கள் கட்டப்படும், ஆறுதல் உண்டாகும். அநேகருக்கு பலனாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஆமென். உன் கண்களுக்கு உண்பதாய் இருக்கிற, இடிந்து போய் கிடக்கிற, சிதைந்து போய் இருக்கிற எல்லாம் உன் மூலமாய் கர்த்தர் கட்டப்பட வைப்பார். அநேகரை கட்டுவாய். ஆமென். எத்தனை நம்புறீங்க? இழிவானவைகளை வச்சு நீங்க நினைக்காதீங்க, நானே இடிஞ்சு போயிருக்கேன். இந்த சத்தியம் வசனம் உனக்குள் வந்துடுச்சுன்னா, ஐயா வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான். ஏதோ வாரம் நம்ம வார்த்தையை கேட்குறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அப்படி கிடையாது. இதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ அப்படி உனக்கு வேலை செய்யும். ராமன் சொல்லக்கூடாதா? இதை நீ எப்படி உட்கொள்ளுகிறாயோ அது உனக்கு பலன் கொடுக்கும். ஆமென். அவர் படைத்த நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு, அதுக்கே அதில் நிறைய கலோரிஸ் இருக்கு, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. அப்போ சொல்லுவாங்க, இதை எடுத்துக்கொள்ளுங்க. பிளட் கவுண்டிங் கம்மியாக போச்சுன்னா, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதுன்னா சோரோட்டியை சாப்பிட சொல்லுவாங்க, ஈரலை சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அது பிளட் உங்களை மறுபடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அவர் படைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிற நமக்கே உள்ள வேலை செய்யுதுன்னா, அவர் வார்த்தை உன் வாழ்க்கையில் வேலை செய்யுமா செய்யாதா? அதான் நான் ஒன்று சொன்னேன். இதை ஒரு காலம் நான் எடுத்தேன், உரிமையாக எடுத்துக்கிட்டேன். இந்த வசனத்தை பைத்தியம் மாதிரி நம்பினேன், குருடன் மாதிரி இதை விசுவாசித்தேன். இன்னைக்கும் அது என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பைபிள் தான், எத்தனை பிரசங்கம், எத்தனை ஊழியக்காரங்க, யூடியூப்பை திறந்தா பிரசங்கம், டிவியை திறந்தா பிரசங்கம். ஒரு பைபிள் எவ்வளோ வேலை செய்துவார். வார்த்தை, வல்லமை, வெளிப்பாடு. ஆமென். இன்னைக்கு கோரேசை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். ஒருவேளை
இது யூடியூப்ல போவோம். ஒருவேளை மற்ற தேசத்தில் வேலைக்கு போயிருப்பாங்க, வீசாவுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த தேசம் எங்களை அங்கீகரிக்க, எங்கள் வீசாவை அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எங்கள் வீசாவை அங்கீகரிக்க மாட்டாங்களா? ஐ ப்ராஃபஸி, கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க வைப்பார். உன் வேலை காரியத்தில் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உன் வேலை காரியத்தில், உன் படிப்பு காரியத்தில் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். உன்னுடைய ப்ராஜெக்டில் ஒரு அங்கீகாரத்தை தேவன் தருவார். உன் பிஸ்னஸில் ஒரு அங்கீகாரத்தை தேவன் தருவார். ஆமென். அங்கீகரிக்கப்பட்ட பிறகு வாடுற வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அங்கே ஆமென், அவர் அங்கீகரிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், அவன் கட்டுவான் பாரு இனிமே. ஆமென். இனி எருசலேமை நோக்கி தேசத்தை கட்டுறார் அவர். ஆமென் சொல்லுங்கப்பா. எருசலேம் மகாராஜாவின் நகரம். ஆமென். நீ எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு. அவன் சொல்லுவான் எருசலேமை பார்த்து, கட்டப்படு. சொல்லுங்க எல்லாம், கரங்களை உயர்த்து, அரராத்தை பார்த்து. ஹீலிங் சென்டர் கட்டப்படு இன் ஜீசஸ் நேம். விசாலமான இடத்துல கட்டப்படு. அடுத்து சொல்ற தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு. சொல்லு வார்டு. அவன் அதிகாரம் எங்க வந்தது பார். நீ சொல்லு, நடக்கும். பரலோகம் அங்கீகரிச்சுனா நடக்கும். உன்னை தேவன் அங்கீகரித்து ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருந்தார்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அடுத்தது சொல்ல, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு வார்த்தை அழகாக கொடுக்கிறார் பாரு. எனக்கு பிரியமானதை அவன் செய்வான். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு பிரியமானதையே யோசிப்பான், ஆண்டவருடைய விருப்பத்தையே யோசிப்பான். கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை எடுத்து இதை செய்கிறார்? இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவை. இன்னைக்கு உங்களை இயேசு நாமத்தை வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அப்படி எளிமை நிற்போமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்க்க போறோம். அவர் பிரசன்னத்தை அனுபவிப்போம். நல்லவரேன்னு சொல்லுங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் இந்த பார்தலத்தின் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் ஒரு பாதனை அவர் என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் சொல்லலாமா? இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் அவர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. ஆமாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான வேளையில உம்மை ஆராதிக்க உடைய வார்த்தை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய மகிமையின் கரம் அமரட்டும், அற்புதத்தின் கரம் அமரட்டும். இந்த ஊழியத்தில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே உடைய ஆளுகை உண்டாகட்டும். அவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கத்த நிர்மலமாக்கி போடும். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொரு பேரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Ararat Power Ministries.